நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறதா. உண்மையிலேயே அவமானங்க. அது ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல். உண்மையிலேயே இந்த சாதி உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போகிறதே இல்லை. என்ன எடுத்துங்க, இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு காரணம் சாதி கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் தான். யாருன்னு கேட்குறீங்களா? சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர், கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வெள்ளைக்காரன் தெரியும், ஃபாரினர்னு தெரியும். அவருக்கு மேபி மதமாக வேணா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், அதுவும் கூட எனக்கு தெரியல. அவரெல்லாம் நாத்திகரன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ், அவர் தான் சினிமாவை இவங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன டிஸ்கரேஜ் பண்ணது பூரா எங்கள் ஜாதிக்காரன் தான். எனக்கு நம்மளுக்கு கையை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும். சொர்ணக்கார பொண்ணு தான் லவ் பண்ணேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம். மாடி வீட்டு ஏழைனா எப்படின்னா 0க்கும் கீழே. பிச்சைக்காரனுக்கு கடன்லாம் இருக்காது. மாடி வீட்டு ஏழைக்கு என்ன பிரச்சனைனா, கார் இருக்குது, பெட்ரோல் இருக்காது, ஃபேன் இருக்குது ஓடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது ஓடாது. இதுதான் மாடி வீட்டு ஏழை. அப்படின்னு ஒன்றா நம்ம சொந்தக்காரன் கழட்டி விட்டாங்கன்னு, இவனடா இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பண்ண போகிறோன்னு கழட்டி விட்டாங்க. ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல, யாரும் நம்மளை லவ்வும் பண்ணல. அதுதான் உண்மை. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு நடிகர் சிவகுமார் அண்ணாலாம் பழக்கமானார். சரி, நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். எல்லாரும் மாதிரி, பாத்தியார் மாதிரி, நடிகர் தலம் சிவாஜி மாதிரி, அந்த காலத்தில் பாலையா சார் மாதிரி, நாகேஷ் சார் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணுவேன். சரி போய் ஒரு அட்டன் பண்ணி பார்ப்போமே. போகையிலேயே டிரைவிங் லைசன்ஸோடு வரேன். போவேண்டா, சினிமாவில் நடிக்க முடிஞ்சால் சினிமாவில் நடிப்போம், இல்லாட்டி டிரைவர் ஆகிடுவேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போவும் சொந்த சாதிக்காரர் தான் சொன்னேன், டே நீ எல்லாம் போய் நடிச்சு அந்த சினிமா பார்க்குறீங்களடா. அப்போ தான் தில்லானா மோனாம்பல் ஓஹோன்னு ஓடிட்டுருக்குது. ஒருத்தர் பாடுற, டே தில்லானா மோனாம்பல் பாடுற, எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறியான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணது ஜாதிக்காரன் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன். எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் டிஎன் பாலு அவர்கள். சட்டமன் கையில் படம் எடுத்தவர். அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. எனக்கு எந்த வகையிலேயும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு, டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவர் என் ஜாதிக்காரர் கிடையாது. எனக்கு டான்ஸே வராத எனக்கு பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னையும் ஒரு கதாநாயகனாக்கில் மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைஞானி அவர்கள். அவர் என் ஜாதிக்காரர் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு பல சக்ஸஸை கொடுத்த தேவா அவர்கள் என் ஜாதிக்காரர் கிடைச்சாது. யாருமே என் கூட ஜோடியாக நடித்தவங்களும் என் ஜாதிக்காரன் கிடையாது. ஸோ ஜாதியினால எந்த பிரயோஜனமும் இல்லை.